மகா சூர்யா எழுதி வச்சிருக்க அந்த சீட்டை எடுத்துடுறாங்க. எடுத்து படிக்கலான்னு பார்க்கும்போது யாரோ வராங்க. ஐயோ! யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சிடுறாங்க. அடுத்தது அப்படியே சூர்யா தூங்கிட்டே இருக்காரு. என்ன இப்படி தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மகா பார்க்குறாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. என்ன சூர்யா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மகா எழுப்புறாங்க. எழுந்துரு சூர்யா, நீ தானே பூஜை பண்ணணும், இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வராங்க. வந்து சாமிக்கு பூஜைலாம் பண்றாங்க. பாட்டெல்லாம் மகா பாடுறாங்க. எல்லாருமே நல்லா இருக்கு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. நல்லபடியா பூஜை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இருங்க இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சூர்யா 2 பேருமே இருக்காங்க. இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பத்திரம் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு சூர்யா கிட்ட கொடுக்குறாங்க மகா. என்னங்க இதை எங்கள் அம்மாவோட அப்பா கையில் நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் எதுக்கு, நீயே கொடு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இல்லைங்க நீங்கள் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், நான் சொல்கிறது கேளுங்க கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோடீஸ்வரி அவங்க வீட்டுக்கார் 2 பேருமே கிட்ட வராங்க. இந்தாங்க உங்கள் வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கொடுக்குறாரு. அதை வாங்கினோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. சூர்யாவோட மாமனார் அப்படியே பார்க்குறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, எனக்கு உன்னை பார்க்கும்போது எங்கள் வீட்டோட குலசாமி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஆமாம் இந்த வீட்டை மீட்டு கொடுத்ததே நீ தானே, நீ மட்டும் போயிட்டு அந்த சிலையெல்லாம் திருப்பி கொண்டு வரலாம், இவ்வளோ பணம் கிடச்சிருக்குமா, எங்கள் வீட்டை எங்களால் திருப்பி மீட்டிருக்கவே முடியாது, எனக்கு மன நிறைவாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி அவங்க வீட்டுக்கார் 2 பேருமே சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே மகா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சூர்யாவும் சந்தோஷப்படுறாரு. சுற்றி இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே ஓகே போதும் வாங்க போகலாம், வெளியே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுறாரு. எல்லாருமே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. அங்கே நல்லா வந்துட்டு ஒரு மேடை மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தராக நாங்கள் கூப்பிடுவோம், அவங்கவுங்க வந்து எல்லாருமே பேர் அழகாக டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. யார் வரப்போகிறா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நீங்கள் வாங்க ப்ரோ, நாம் 2 பேரும் சேர்ந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதை பார்த்தோன்னே அனாமிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே கிட்ட வராங்க. என்ன பண்ணுற விஜய்,